இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அமெரிக்கா மற்றும் போலாந்து நாட்டுல நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரிய பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த காலகட்டத்தில கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் இப்படியும் கூட இருந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போன ஸ்டோரிய பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். ஹாய் அண்ட் ஆல் வியூவர்ஸ், வெல்கம் டு டைம் மேக்கர்ஸ். நான் உங்கள் ஸ்டீவன். 1892 பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு யுனிவர்சிட்டில படிக்கிற 2 பசங்க. அதாவது அவங்களுக்கு படிக்கணும்னு நெறைய ஆசை இருந்திருக்கு. ஆனா, அவங்ககிட்ட படிக்கிறதுக்கு அந்த அளவு கையில மணி எதுவுமே இல்லாத காரணத்தினால, இவங்க 2 பேருமே நம்மகிட்ட நெறைய படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில, சரி நம்மகிட்ட காசு இல்ல. அந்த காச நம்ம எப்படி சம்பாரிக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு, சரி நம்ம காலேஜ்லயே ஒரு சின்ன ஒரு மியூசிக் ஈவென்ட் ஏதாச்சும் நம்ம பண்ணி, அதுல இருக்கிற டிக்கெட்ட சேல் பண்ணி, அதுல நம்ம அமௌண்ட் எதுவும் சம்பாரிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி அந்த 2 பசங்களுமே, சரி மியூசிக் ஈவென்ட் நடத்துவோம். அந்த மியூசிக் ஈவென்ட்க்கு எந்த மியூசிக் டைரக்டர கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த டயத்துல தான், போலாந்து நாட்ட சேர்ந்த, அதாவது போலாந்து நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். நம்ம இந்தியால எப்படி ஏ.ஆர். ரஹ்மான் இருக்காரோ, அதே மாரி போலாந்து நாட்டுல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர போய் பார்த்து, அவர்ட்ட போய் இவங்க வந்து பெர்மிஷன் கேட்கறாங்க. சார் இந்த மாரி எங்க காலேஜ்ல வந்து நாங்க ஒரு மியூசிக் ஈவென்ட் ஒண்ணு நடத்தணும். அதுக்கு நீங்க தான் வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த மியூசிக் டைரக்டரோட மேனேஜர்ட்ட போய் இவங்க வந்து பேசுறாங்க. அப்படி அந்த மேனேஜர்ட்ட பேசும்போது, அந்த மேனேஜர் வந்து, "சரி எங்க சார் வந்து மியூசிக் ஈவென்ட் வந்து நடத்தி குடுத்துருவாரு. ஆனா அமௌண்ட் வந்து $2000 வந்து செலவாகும்." அப்படின்னு அந்த மேனேஜர் வந்து இந்த 2 ஸ்டூடண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இந்த 2 ஸ்டூடண்ட்டுமே, "ஓகே சார் பரவால்ல $2000 தானே, நாங்க எப்படினாலும் ரெடி பண்ணிடுறோம் கஷ்டப்பட்டு. எங்களுக்கு இந்த டேட்ல வந்து நீங்க மியூசிக் ஈவென்ட் மட்டும் நல்லபடியா நடத்தி குடுத்துருங்க." அப்படின்னு அந்த மேனேஜர்ட்ட சொல்லிட்டு, ஒரு குறிப்பிட்ட டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இவங்க 2 பேரும் அமெரிக்காவுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி அமெரிக்காவுக்கு வந்து, இந்த ஸ்டூடண்ட் 2 பேருமே, அந்த மியூசிக் ஈவென்ட்க்கு என்னென்ன வேலை செய்யணுமோ, அந்த எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட எல்லாமே மூவ் ஆன் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கப்ப, அந்த ஈவென்ட் டேட்டுமே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இவங்களும் டிக்கெட் ஓரளவு சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, இவங்க நெனச்ச அளவு அந்த டிக்கெட் வந்து சேல் ஆகல. பிகாஸ் அது என்ன காரணம்னா, இவங்க மியூசிக் ஈவென்ட் வச்சிருந்த அந்த டேட்ல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால கிட்டத்தட்ட நெறைய இடத்துல நெறைய முக்கியமான ஃபங்ஷன் இருந்தனால, இவங்க வச்சிருந்த மியூசிக் ஈவென்ட் டிக்கெட் அவ்வளவா அந்த அமெரிக்கா நாட்ல வந்து சேல் ஆகாத காரணத்தினால, இந்த 2 ஸ்டூடண்ட்டுமே திரும்பி அந்த போலாந்து நாட்ல இருக்கிற மியூசிக் டைரக்டர போய் பார்த்து பேசணும் அப்டின்ட்டு, அந்த போலாந்து நாட்ல இருக்கிற அந்த மியூசிக் டைரக்டர் மேனேஜர் அவர போய் பார்த்து, நாங்க இந்த மாரி அந்த மியூசிக் டைரக்டர் சார்ட்ட வந்து நாங்க பேசணும். அப்படின்ட்டு அந்த மியூசிக் டைரக்டர் போய் பேசுறாங்க. அப்படி இவங்க பேசுனது என்னான்னு பார்த்தீங்கன்னா, "சார் நாங்க நெனச்ச அளவு அமெரிக்கால எங்க காலேஜ்ல வந்து டிக்கெட் சேல் ஆகல சார் இந்த ஈவென்ட்க்கு. ஸோ இந்த ஈவென்ட்ட வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு என்ன அமௌண்ட்ன்னு சொல்லுங்க சார். எங்கனால குடுக்க முடிஞ்ச அமௌண்ட்ட வந்து நாங்க குடுத்துறோம் சார்." அப்படின்னு இந்த மியூசிக் டைரக்டர் போய் பேசிருக்கான். இத கேட்ட அந்த மியூசிக் டைரக்டர் வந்து, "இல்ல டேட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அந்த டேட்ல கம்பல்சரி மியூசிக் ஈவென்ட் அங்க நடந்தாகணும். நான் வந்து மியூசிக் ஈவென்ட் வந்து உங்களுக்கு நடத்தி தரேன். பரவால்ல. என்ன ஆனாலும் பரவால்ல. பார்த்துக்கலாம். நீங்க போய் மியூசிக் ஈவென்ட்க்கு என்ன வேலை ஆகணுமோ, அந்த வேலைய போய் பாருங்க." அப்படின்னு சொல்லி, அந்த மியூசிக் டைரக்டர் வந்து இவங்கள அனுப்பிச்சு வச்சுர்றாரு. இவங்க எதிர்பார்த்தபடியே இங்க வந்து மியூசிக் ஈவென்ட்டுமே நடக்குது. ஆனா டிக்கெட் அந்த அளவு சேல் ஆகல. கிட்டத்தட்ட மியூசிக் ஈவென்ட் எல்லாமே முடிஞ்சு, ஈவென்ட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து ஓரளவு நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு, அந்த மியூசிக் டைரக்டர போய் பார்த்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது, "சார் எங்ககிட்ட $1600 தான் சார் இருக்கு. இந்தாங்க சார் இந்த $1600 மட்டும் வச்சுக்கோங்க சார். மிச்சம் இருக்கிற $400 வந்து நாங்க எப்படியாச்சும் ஒரு குறிப்பிட்ட டயத்துல எங்களுக்கு ஒரு டைம் குடுங்க. அந்த டயத்துல நான் உங்களுக்கு செட்டில் பேமெண்ட் பண்ணிடுறேன் சார்." அப்படின்னு அந்த 2 ஸ்டூடண்ட்டுமே அந்த போலாந்து நாட்ட சேர்ந்த மியூசிக் டைரக்டர்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்படி அந்த போலாந்து நாட்டு மியூசிக் டைரக்டர் வந்து இத கேட்டுட்டு, எதுவுமே பேசாம அந்த $1600 அந்த ஸ்டூடண்ட் 2 பேர் கையில குடுத்துட்டு, "இத வந்து உங்க படிப்பு செலவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு. எனக்கு செலவு காசு இல்லாம இல்ல. என்னோட வாழ்க்கைய எனக்கு பாத்துக்க தெரியும். இந்த $1600 வச்சு நீங்க நல்லபடியா படிச்சு லைஃப்ல நல்ல ஒரு இடத்துக்கு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இவரு அந்த ஈவென்ட்ட முடிச்சுட்டு போம்போது, அங்க ஈவென்ட்க்காக டெக்கரேஷன் பண்ணது, இது போக ஸ்டேஜ் போட்டது, இந்த மத்த செலவு எதுக்குமே அந்த 2 ஸ்டூடண்ட்டுமே அமௌண்ட் குடுக்காம இருந்திருக்காங்க. அதையுமே இவர் நோட் பண்ணி, அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே அமௌண்ட் இவரு தன்னோட கை காச போட்டு குடுத்துட்டு, அந்த போலாந்து நாட்ட சேர்ந்த மியூசிக் டைரக்டர் வந்து கிளம்பி போலாந்து நாட்டுக்கு போயிட்டாரு. அவர் ஆக்சுவலா அந்த போலாந்து நாட்டு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, மக்களிடையே ஒரு நல்ல பேரு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நெறைய நல்லது செய்யக்கூடிய ஒருவர். இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த போலாந்து நாட்டு மியூசிக் டைரக்டர் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 15, 20 வருஷம் அரசியல்ல உள்ள வந்து, அரசியல்ல மக்களுக்கு அவர ரொம்ப புடிச்சு போயி, போலாந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டராவே அந்த நாட்டுக்கு மக்கள் அவர நியமிச்சு பிரைம் மினிஸ்டரா ஆக்கிடுறாங்க. இவர் பிரைம் மினிஸ்டர் ஆன அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அப்பதான் முதல் உலகப் போர் வந்து ஆரம்பிக்குது. முதல் உலகப் போர்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நாடுகள் வந்து அழிவை நோக்கி போய்க்கிட்டு இருக்க அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, போலாந்து நாட்டு மக்களுமே அந்த முதல் உலகப் போர்ல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு சாப்பாடுக்கே ரொம்ப பஞ்சமாயிடுது. சாப்பாடுக்கு பஞ்சமாகுற அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, போலாந்து நாட்டோட அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்றது? ஏது பண்றது? நம்ம நாட்டு மக்கள் வந்து ரொம்ப பஞ்சத்துல இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு எங்க போய் ஹெல்ப் கேட்கறது? அப்படின்ட்டு தெரியாம அந்த ஒரு சிச்சுவேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து தானாவே வந்து, நான் வந்து போலாந்து நாட்டு மக்களுக்கு உணவு அளிக்கிறேன் அப்படின்ட்டு, அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட ஏகச்சக்க உணவு எல்லாமே போலாந்து நாட்டுக்கு வந்து ஏற்றுமதியாகி, இறக்குமதி ஆகுது. போலாந்து நாட்டு மக்களுக்கு உணவு பற்றாக்குறையே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, அமெரிக்க கவர்மெண்ட்ல வந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து எக்கச்சக்கமான ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியா முதல் உலகப் போர் வந்து ஓரளவு முடிஞ்சு, நாடுகள் எல்லா நாடுமே அமைதியா இருக்கு. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, போலாந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டர், அதாவது அந்த மியூசிக் டைரக்டர் வந்து தனக்கு ஹெல்ப் பண்ண அமெரிக்கன் பொலிட்டீஷியன பார்த்து நேர்ல போய் பார்த்து, நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு, அந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவ கிளம்பி அந்த பொலிட்டீஷியன பார்க்குறாரு. அந்த பொலிட்டீஷியன பார்த்து, "நீங்க எங்க நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பொலிட்டீஷியன்ட்ட. அந்த பொலிட்டீஷியன் நேர்ல பார்த்துட்டு, "இல்ல தேங்க்ஸ்லாம் எனக்கு வேணாம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படின்ட்டு அந்த பிரைம் மினிஸ்டர், அதாவது அந்த மியூசிக் டைரக்டர்ட்ட வந்து அந்த பொலிட்டீஷியன், அமெரிக்கா நாட்ட சேர்ந்த பொலிட்டீஷியன் வந்து கேட்டிருக்காரு. இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து, "இல்ல எனக்கு உங்கள ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பொலிட்டீஷியன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள வந்து 2 ஸ்டூடண்ட்ட பார்த்து ஒரு மியூசிக் ஈவென்ட் நடத்துனாங்கல்ல, அதுல ஒரு ஸ்டூடண்ட் தான் நானு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் தாங்க முடியல. ஆ அந்த பொலிட்டீஷியன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஒரு மாரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு அந்த பொலிட்டீஷியன் பார்த்தீங்கன்னா, "நீங்க இந்த அளவு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு விஷயமே இல்லங்க சார். நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க. அந்த ஹெல்ப்னால தான் நான் இங்க நிக்கிறேன். அந்த நன்றி மறக்கக்கூடாதுன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு அந்த அமெரிக்கன் பொலிட்டீஷியன் வந்து இவர்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, போலாந்து நாட்டுக்கும், அமெரிக்க நாட்டுக்கும் ஒரு நல்ல நட்புணர்வு ஏற்பட்டு போய்க்கிட்டு இருந்திருக்கு. ஆனா, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஹெல்ப் பண்ணார்ல, அவரு இந்த விஷயம் நடந்து ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் நாட்டோட பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அந்த பிரசிடென்ட் வேற யாரும் கிடையாது. அந்த பிரசிடென்ட்டோட பேரு தான் ராபர்ட் ஹாவர். இது போக போலாந்து நாட்டுல ஆ மியூசிக் டைரக்டரா வந்து பிரைம் மினிஸ்டரா ஆனாரு அப்படின்னு ஒரு நபர் சொன்னீங்கல்ல. அந்த நபரோட பேரு தான் இக்னசி ஜான் படிரோஸ்கி. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கதாங்க செய்யுது. ஆனா, அந்த கஷ்டத்துல கிட்டத்தட்ட நம்ம ஏதாச்சும் ஒரு டைம்ல யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் நல்லது ஏதாச்சும் பண்ணியிருப்போம். அந்த நல்லத வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறப்ப, நம்மளுக்கே எதிர்பாராம அந்த நல்லது நம்மளுக்கு தானாவே நடக்கும். இந்த மாரி ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்து உங்கள வந்து சேரணும்னா, நம்ம டே மேக்கர்ஸ் சேனல மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.